ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. சாதாரணமாகவே செவ்வாய் பகவான் ஒரு 40-45 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அவரும் கிட்டத்தட்ட அப்படியே சூரியனோடே இணைந்து வருவார், அப்புறம் கொஞ்சம் தள்ளி போவார், அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகனே செவ்வாய் தான். ஆனால் நிறைய பேர் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டோம். செவ்வாயோ வெறும்பாயோன்னு சொல்லிட்டு நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இந்த பூமி நமக்கு வீடு கிடைக்கணுங்கிற பாக்கியம் செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையில நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அந்த பூமி யோகம் உண்டாகும். அந்த வகையில் இந்த பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் பிப்ரவரி மாதம் 23/2/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். கொஞ்ச காலம் இந்த செவ்வாய் பகவான் சூரியன், ராகு அதோட சேர்ந்து குருவோட பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ண போகிறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 23/2/2026 முதல் 2/3/2026 வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் 3/3/2026 முதல் 18/3/2026 வரைக்கும் ராகு பகவானின் சதயம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதே மாதிரி அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா 19/3/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சூரிய பகவானோட இணைந்தா கூட குருவின் பார்வை வாங்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அற்புதமான ஒரு காலம். இந்த பதிவினை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மிதுன ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொஞ்சம் அற்புதம் தான். ஏன் அப்படின்னா பகைருண ரோகாதிபதி, லாபாதிபதி. உங்களுக்கு நிறைய கிரகங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ். இன்னும் உங்களுக்கு பொருளாதாரம் மட்டும் -+ல் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான், அதே சமயம் சூரிய பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி, அற்புதம், தைரியம் ஜாஸ்தி இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதி புதன், உங்கள் ராசிநாதன். அப்படியே யோசிப்பீங்க ஒவ்வொன்றும். 5ஆம் இடம் குழந்தைகள், சுக்கிரன். 6ஆம் இடம் செவ்வாய். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம். 6ஆம் இடத்து அதிபதி வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த வகையில் 6-11 அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட அஷ்டமராசி அப்படின்னு 8ஆம் இடத்துல தான். குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், கரெக்டாக ஏகப்பட்ட டென்ஷன், குடும்ப உறுப்பினர்களோட ஒரு மோதல், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் சண்டை, உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் டென்ஷன், மேலதிகாரிகள் ஏதோ ஒரு வேலை சொல்கிறா, நீங்களும் என்னமோ செய்கிறீர்கள், தொழில் கொஞ்சம் டென்ஷனோடையே தான் போயிட்டுருக்கு. சில சமயம் உங்ககிட்ட வேலை செய்கிற பணியாளர்களுக்கு சில சலுகைகள் கூட கொடுக்க முடியல உங்களால், அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அஷ்டமராசியை விட்டு விலகிய இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்யஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே 7, 8 விட 9 சூப்பர் செவ்வாய்.
அப்ப 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ராகுவுடன் இணைந்து பிரம்மாண்டத்தை கொடுக்க போறார். உங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு நிம்மதியை கொடுக்க போறார். தொழில் வியாபாரத்துல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போறார். இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு குறைய போறது. பூமிக்காரகன் 9ஆம் இடத்துக்கு வரும்போது பூமி யோகத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். தந்தையாரின் மூலமாக இருந்து வந்த சண்டையெல்லாம் குறைஞ்சு பிதுரார்ஜிய சொத்துக்கள் உங்க கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுமாதிரி நிறைய விஷயங்கள் நல்லதாவே நடக்க போறது. குடும்பத்தில் இருந்து அந்த குழப்பங்கள் குறையும். குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்கு. உத்தியோகத்துல நீங்க கொஞ்சம் அந்த சக நண்பர்கள்ட்ட கொஞ்சம் அப்படி மாதிரி இருந்தீங்க. ஏன்னா உங்களால அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியல. ஆனா இப்போ உங்களோட பவர் ஜாஸ்தி ஆகும். அப்ப உத்தியோகத்துல உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாகிறதுனால நான் எதுக்குடா பயப்படணும், என் மேலே நான் செய்கிறேன் அப்படின்னு இறங்கிடுவீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய நல்ல ப்ளஸ் பாயிண்ட். அதுமாரி ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிடைக்கும். அதேமாதிரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பூமிக்காரகன், பூமி யோகம் உண்டாகும். அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையும். அடுத்தபடி இப்போ உங்களோட தாட் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த செவ்வாய் பகவானோட காலகட்டத்தில் கும்பத்தில் வரும்போது உங்களோட தாட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நோக்கி உங்களோட பயணம் தொடரும். அப்படியே எப்படி கொண்டு போனால் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், இல்லை தொழில், குடும்பத்தில் கூட குழப்பம் குறையிறதுனால குடும்பத்துக்காக சில வேலைகளை செய்வீங்க. அதுமாதிரி சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குறவாளுக்கு எதிர்பார்க்குற இந்த இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டென்ஷனில் இருந்தது. ஃபைல் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் மூவ் ஆகலேங்கிற ஒரு டென்ஷனில் இருந்தீங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறையும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக இந்த இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும் நல்ல விதமாக. இந்த மாதிரி இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். ரொம்ப ரொம்ப கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் பவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுமாதிரி உத்தியோகமாகட்டும், தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். அதுமாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு இருந்து வந்த சுணக்கமான நிலைமை கண்டிப்பாக மாறும். உங்களது எண்ணங்கள் அற்புதமாக வெளிப்படுத்தி அதற்குண்டான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய காலகட்டம் இந்த கும்பராசியில் வரக்கூடிய செவ்வாய் பகவான். சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான மனசார தியானம் பண்ணிட்டு கந்தகுரு கவச்சம் பாராயணம் பண்ணுங்க. அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் செல்லுங்கள். ஒரு நெய் தீபம் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதனால செவ்வாயோட அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே பகைருண ரோகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராகுவுடன் இணைந்து குருவின் அற்புதமான 9ஆம் பார்வையை பெற்று மிக மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.